பொதுவா பிரேசில் நாட்டில் எடுக்கக்கூடிய படங்களை பார்க்கும்போது இந்திய நிலப்பரப்புல எடுத்த படங்கள் மாதிரியே நமக்கு தெரியும். அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய படங்களும் நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பிரேசில் நாட்டில் திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ற, திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஸ்டேட் ஓன்ட் கம்பெனி தான் பிலிமே அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை 1990ல மூடினதுனால நிறைய பிலிம் டைரக்டர்ஸ் அவங்க படங்களை எடுக்க முடியாம கஷ்டப்படும் போது இந்த சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு படம் எடுக்கிற மெத்தட்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. 1995 இருந்து 2002 வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் நிலவுது. இந்த சிச்சுவேஷனை ரெசம்ஷன் சினிமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெசம்ஷன் சினிமால முக்கியமான டைரக்டரான வால்டர் சாலஸ் நிறைய நல்ல பிரேசிலியன் படங்களை கொடுத்திருக்கிறார். எடுத்த முக்கியமான படங்களான தி மோட்டார் சைக்கிள் டைரிஸ், டார்க் வாட்டர், ஆன் த ரோட் மற்றும் 2024 எடுத்த முக்கியமான படமான ஐ எம் ஸ்டில் ஹியரும் சினிமாவை திருப்பி போட்ட முக்கியமான படங்கள். 1998ல உலக சினிமா ரசிகர்களை திரும்பி பார்க்க வச்ச படம் தான் சென்ட்ரல் ஸ்டேஷன். அந்த படத்தையும் வால்டர் சாலஸ் தான் எடுத்திருந்தார். இந்த படத்துடைய கதை என்னன்னா, இசடோரா அப்படிங்கிற லேடி ரயில்வே சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போஸ்ட் ஆபீஸ் மூலியமா லெட்டர் அனுப்புறதுக்கு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கொடுக்கறாங்க. மொபைல் போன் அதிகமா மக்கள் பழக்கத்துல இல்லாத அந்த காலத்துல போன்கள் மூலியமாவும் லெட்டர் மூலியமா தான் கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து சின்ன வருமானம் ஈட்டிக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு அம்மாவும் பையனும் அவங்க கிட்ட லெட்டர் எழுதுறதுக்கு வராங்க. அதிகாரனா இருக்கக்கூடிய தன் ஹஸ்பண்ட பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிறான்னு அந்த லெட்டர்ல எழுதி வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹஸ்பண்டுக்கு போஸ்ட் பண்ண சொல்றாங்க. இப்படிப்பட்ட லெட்டர்ஸ் எழுதினாலும் டோரா அந்த லெட்டர்ஸை சில காரணங்களால போஸ்ட் பண்ண மாட்டாங்க. சில நாட்கள் கழிச்சு ஜோஷுவா அப்படிங்கிற அதே சின்ன பையன் தன் அம்மா கூட வந்து இசடோரா கிட்ட இன்னொரு லெட்டர் எழுதுறாங்க. எழுதிட்டு திரும்பி போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால ஜோஷுவா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. லெட்டர்ல இருக்கிற அட்ரஸை வச்சுட்டு இசடோரா ஜோஷுவாவை அவங்க அப்பா கிட்ட சேர்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறவங்க அவங்க அப்பா கிட்ட சேர்த்தாங்களா, அந்த பயணத்துல அவங்களுக்கு என்னென்ன கிடைச்சதுங்கிற அந்த படத்துடைய மிச்சக்கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல நடிச்ச சென்ட்ரல் கேரக்டர்ஸான இசடோராவும் ஜோஷுவாவோட கேரக்டர்ஸ் தான். இசடோரா அப்படிங்கிற கேரக்டரை மாண்டெனெக்ரோ நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் ஆக்ட்ரஸா இருந்துட்டு மாண்டெனெக்ரோ அதுக்கப்புறம் திரைப்படங்கள்ல சின்ன சின்ன ரோல்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கேரியரே திருப்பி போட்ட படம் தான் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன். ஜோஷுவாங்கிற கேரக்டர்ல வினிசியஸ் அப்படிங்கிற ஆக்டர் நடிச்சிருப்பார். அவருக்கு இந்த படம் தான் முதல் படம். இந்த படத்துக்காக நிறைய சைல்ட் ஆர்டிஸ்ட ஆடிஷன் பண்ணிருப்பாங்க. யாரு மேலையும் சாட்டிஸ்பாக்சன் ஆகாம கடைசியா தான் வினிசியஸ் இந்த ரோல்ல செலக்ட் ஆயிருப்பார். இவங்க 2 பேர் ரோல் தவிர இசடோராவோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிறவங்களும் லாரி டிரைவரா இருக்கிறவங்களும் வினிசியஸோட அண்ணனா 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. பிரேசிலோட நிலப்பரப்ப ரொம்ப அழகா சித்தரிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட நம்ம ஒன்றிணைஞ்சு போறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த படத்துல ஒரு காட்சி வரும். அவங்க அப்பாவை தேடி ஒரு கிராமத்துக்கு போவாங்க. சீன்ல மக்கள் எல்லாரும் வழிபாடு தளத்துல கஷ்டத்தெல்லாம் கடவுள்கிட்ட வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனை லைவ்ல எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த சீன்ல இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்துல வரக்கூடிய நிறைய காட்சிகள் லைவ் லொகேஷன்லயும் லைவா மக்கள் நடமாடுற இடத்துலயும் எடுத்திருப்பாங்க. ஒரு காட்சியில சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு திருட்டு நடக்கும். இந்த திருடனை துப்பாக்கி வச்சிருக்கிற ஒருத்தர் துரத்தி போய் அவர் கையில இருந்த பொருளை வாங்கிட்டு அவரை சுட்டு கொன்றுவாரு. இந்த காட்சி அப்போ பிரேசில் நாட்டுல இருந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி ரொம்ப தெளிவா காட்டும். இந்த மாதிரி நிறைய அற்புதமான காட்சிகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய புது அனுபவம் இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கணும்னு உங்களுக்கு தோண வைக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.